ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லவே தேவையில்லை, பார்த்த உடனே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். வெளியே செம மழை பெய்யுது. அப்படியே அந்த கருமேகம்லாம் கலைஞ்சி லைட்டாக அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. மழை நிற்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த மலையில் மரம் செடி கொடிகள்லாம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே பச்சை பசேல்னு சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த சில் கிளைமேட்டில் சூடாக வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாமா அப்படின்னு யோசித்தேன். சரி, எல்லாம் செய்யலைன்னாங்க, வாங்க செஞ்சிடுவோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே உடனே போயிடலாம். வாழைக்காய் பஜ்ஜி செய்கிறதுக்கு வாழைக்காவை எடுத்து இந்த மாதிரி மேல் பக்கமும் கீழ் பக்கமும் வெட்டி எடுத்துக்கலாம். தோல் சீவி எடுத்துக்கணும். அந்த பச்சை கலர் தெரியாத அளவுக்கு தோல் சீவி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட அந்த பச்சை கலர் தெரியக்கூடாதுங்க. நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பஜ்ஜி போடுறதுக்கு ஏற்ற மாதிரி சீவி வெட்டி வச்சுக்கலாம். ஸோ அப்படி கொஞ்சம் காத்தாடுற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். பஜ்ஜி மாவு ரெடி பண்ணுறதுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன், 1 கப் எடுத்துருக்கேன். பச்சரிசி மாவு ஒரு 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்போ தான் பஜ்ஜி நல்லா மொறு மொறுன்னு வரும். காஞ்ச மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வாசனைக்காக. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், நிறைய சேர்த்துக்க வேண்டாம். அந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் உருண்டையாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கணும், மொத்தமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்புறம் அப்படியே ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் அந்த டேஸ்ட் வராது. பஜ்ஜிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் பதம். எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா சூடானதும் இந்த வாழைக்காவை அந்த மாவில் முக்கி பெரட்டி போட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடி சேர்த்தா பஜ்ஜி அப்படியே சப்பி போய் வரும். ஸோ அது நல்லா சூடாகணும். இந்த பஜ்ஜி நல்லா திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே புஷ்ஷுன்னு வந்திருக்கு. ஃபுல் ஸ்பீட்லேயே வச்சு தாங்க செய்யணும், சிம்லலாம் வைக்க தேவையில்லை. திருப்பி திருப்பி போட்டுக்கலாம். பஜ்ஜி செய்கிறதுக்கு சீக்கிரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் பச்சரிசி மாவு சேர்த்துக்கணும், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லா கிரிஸ்பியாக வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க, பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த பஜ்ஜி பிச்சு பார்த்தாலே தெரியும், செம்ம சாஃப்டாக உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. பஜ்ஜி செய்யும்போது ஃபுல் ஸ்பீட்லேயே வச்சு செய்யுங்க, அப்போ தான் நல்லா வரும். சாப்பிட்டு பார்த்தாலும் சூப்பராக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது வரைக்கும் எஸ்தர் ஃபுட் பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கையோட பெல் பட்டனையும் அழுத்திடுங்க.